டுவெல்த் அக்கௌண்டன்சில யூனிட் 2ல உள்ள எக்ஸசைஸ் சம் வந்து இந்த வீடியோல நம்ம என்டையரா கவர் பண்ண போறோம். அப்ப யூனிட் 2ல உள்ள எக்ஸசைஸ்ல 10th சம் வந்து நம்ம இந்த வீடியோல என்டையரா கவர் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் வந்து மார்க்ஸ் ஸ்கோரர் 100. நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்றோம். அப்ப பிளேலிஸ்ட் வந்து எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம செப்பரேட்டா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் இருக்குமா, அப்ப 12th தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா வரும். அப்ப தமிழ்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இயல் வைஸா விரிவானம் வந்து ரிவிஷன் மோட்ல நம்ம ஷார்ட்ஸா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்க செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி விரிவானமே என்ன அப்படின்னா ரிவிஷன் மோட்ல நம்ம ஷார்ட்ஸா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ப விரிவானம்ங்கிறது நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து ஈஸியா இருக்கும். இந்த ஷார்ட்ஸை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்புறம் 3 இயலுக்கு வந்து விரிவானம் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கிலீஷ்ல அதாவது பேராகிராஃப் கொஸ்டின் வந்து நம்ம போயம் அதாவது ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து எக்ஸாம் பேஸ்ட் கீ பாயிண்ட்ஸா ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியா என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து புக் பேக்ல உள்ள ஒன் வேர்ட் வந்து ரிவிஷன் மோடா வந்து நம்ம ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணேன்னா செக் பண்ணி பாருங்க. அப்ப ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா ஒன் வேர்ட் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து வித் ஆன்சர் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் வந்து வித் ஆன்சர். அப்ப அதை வச்சு நீங்க என்டையரா வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஒன் வேர்ட்ஸ் வித்தவுட் ஆன்சர் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் செல்ஃப் டெஸ்ட் நீங்களே வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக அப்ப என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் அப்ப டிஸ்பிளேல பாக்குறீங்களா அக்கௌண்ட்ஸ்க்கு ஒன் வேர்ட் போட்டாச்சு. அதே மாதிரியா காமர்ஸ்க்கு ஒன் வேர்டு, அதே மாதிரியா எக்கனாமிக் சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன பண்ணிருக்கோம் ஒன் வேர்ட் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா ஒன் வேர்ட் வந்து இந்த மாதிரி ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அப்ப என்ன பண்ணிருக்கோம் இங்கிலீஷ் தமிழ் அதாவது லாங்குவேஜஸ்க்கும் நம்ம என்ன பண்றோம் ரிவிஷன் பர்பஸ்க்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் ஷார்ட்ஸா வந்து ரிவிஷன் மோட்ல இருக்கு. அப்போ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கு நம்ம சேனல்ல உள்ள ஷார்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கோம்னா சப்ஜெக்ட் வைஸா வந்து நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்லயுமே என்ன இருக்கும் அப்படின்னா லாங் வீடியோ இருக்கும். ஸோ ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்டோடைய ரெஸ்பெக்டிவ் வீடியோல என்ன இருக்கும் அப்படின்னா லாங் வீடியோல நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரியா ஈச் அண்ட் எவ்ரி லாங் வீடியோலுமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பிடிஎஃப் வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் 2ல உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பேக் டு பேக் வந்து சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சொல்யூஷன்லாம் எந்த மாதிரி நம்ம சேனல் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா எக்ஸாம்ல வந்து எங்கேயுமே வந்து எந்த சம்மே வந்து ஸ்டக் ஆகாது. அதே மாதிரி பேலன்ஸ் வந்து எங்கேயுமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இல்லாம என்ன வரும்னா ஆன்சர்ஸ் வந்து நீங்க ஈஸியா குயிக்கா வந்து எக்ஸாம்ஸ்ல பண்ற மாதிரி நம்ம ரீசன் சொல்லி சொல்லி அதே மாதிரியா மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மே சொல்யூஷன் பாக்குறோம். அப்ப ரொம்ப டீடைல்டா பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 2ல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்குமா. அப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டிஸ்பிளேல ஹைலைட் ஆகிற வீடியோ வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை ஈச் ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை என்டையரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் வந்து டெபிட் சைடு வரும், எந்த என்ட்ரி வந்து டெபிட் சைடு வரும், என்ன ரீசனுக்காக டெபிட் சைடு வந்து என்ட்ரி போடணும், அதே மாதிரி கிரெடிட் சைடு வந்து என்ன செட் ஆஃப் என்ட்ரிஸ் வரும், என்ன ரீசனுக்காக கிரெடிட் சைடு வந்து நம்ம என்ட்ரியை வந்து என்ட்ரு பண்றோம் அப்படின்னு ரீசன் பார்த்து அதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரியோட மீனிங் பார்த்து குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுற வீடியோல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிடிஎஃப்பும் அந்த ரெஸ்பெக்டிவ் வந்து வீடியோல நம்ம டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா அந்த வீடியோல நம்ம பிடிஎஃப்பும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் செப்பரேட்டா உங்களுக்கு பிடிஎஃபா இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸாம்க்கு முன்னாடி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அந்த ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியா
என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செப்பரேட்டா வந்து நம்ம அதாவது என்னன்னா, ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ டிஸ்ப்ளேல வந்து ஹைலைட் ஆகுதா, அந்த வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செப்பரேட்டா வந்து யூனிட் 1க்குரிய ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ டிஸ்ப்ளேல ஹைலைட் ஆகுற பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரியா எத்தன ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம காமர்ஸ்க்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அத வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னு தெரியல. என்ன அப்படின்னா, காமர்ஸ்ல வந்து செப்பரேட்டா பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம காமர்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1 to 28 லெசன் மொத்தம் காமர்ஸ்ல. ஓகேவா? சரி அப்போ லெசன்ஸே வந்து 25 டு சாரி 28 சாப்டர் அப்படின்னா, நம்மளுக்கு புக் பேக் 5 மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து அஸ் அ ஹோலா 28 லெசனுக்கு 65 புக் பேக் 5 மார்க்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ எதுக்கு அப்படின்னா, இந்த என்டையரா பப்ளிக் எக்ஸாம்க்கு நமக்கு 5 மார்க்ஸ் வந்து காமர்ஸ்ல 68 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. அப்ப என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ்மே எந்த ஃபார்மேட்ல எழுதணும். அதே மாரியா சரி எப்படி அந்த 68 கொஸ்டின்ஸ நம்ம கவர் பண்றது? அப்படி எல்லாமே வந்து டிஸ்ப்ளேல ஹைலைட் ஆகுற அந்த வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? அதாவது என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்குமே கீ பேஸ்ட் ஆன்ஸரா வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டிஸ்ப்ளேல ஹைலைட் ஆகுற வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரியே பிடிஎஃப்பும் அந்த வீடியோல நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா சம் கேட்டகரைசேஷனும் நடந்திருக்கும் அந்த 5 மார்க்ஸ்ல. அதாவது கேட்டகரைசேஷன நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ காமர்ஸ்க்குரிய அந்த 5 மார்க்ஸ்க்குரிய பிடிஎஃப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு காமர்ஸ்ல வந்து மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு அந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ அக்கவுண்டன்சிய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா யூனிட் வைஸா வந்து போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பார்க்கலாம் சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணல அப்படின்னா என்ன செய்யுங்க அப்படின்னா செப்பரேட்டா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் போட்டுக்கோமா. அப்ப யூனிட் வைஸா என்ன செஞ்சுட்டு இருக்கோம் போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரியே ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ்மே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செப்பரேட்டா பிடிஎஃப்பும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதெல்லாம் வந்து உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க பண்ணீங்க அப்படி டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மார்க்ஸ் வந்து அக்கவுண்டன்சில வந்து நீங்க மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2ல உள்ள எக்ஸசைஸ்ல உள்ள 10th சம் வந்து என்டையரா சொல்யூஷன் பார்க்க போறோம். ஓகே. அப்ப கிவன் டேட்டா ஒரு சம்ம பார்த்தோன்னே முதல் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அப்ப இந்த சம்ல வந்து ஒரு செட் ஆஃப் வந்து என்ட்ரிஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? அப்ப 9th சம்மும் அதுதான் வந்து கேட்டிருப்பாங்க. 9th சம்லயே வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப 10th சம்லயே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்ப கேட்கிறாங்களோ, அந்த சம்ல வந்து 2 ஃபார்மட் வந்து நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்ன அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல பேலன்ஸ் ஷீட். ஸோ எங்கெல்லாம் வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் சம்ல கேட்கிறாங்களோ, அப்ப நான் அது என்ன அப்படின்னா செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம 2 ஃபார்மட் வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 9th 10th சம்ல தான் வந்து இந்த மாதிரி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்லயுமே நம்ம என்ன பார்த்தோம்? பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம். செகண்ட் யூனிட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ்ல வந்து என்ன வருதுன்னா, பேலன்ஸ் ஷீட் வருது. சரி. அப்ப கிவன் டேட்டாவெல்லாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட் வந்து நம்ம செய்யணும். சரி. அப்ப என்ன செய்ய போறோம்? ஃபார்மட்ட ஒரு சின்ன கிளான்ஸ் விட போறோம். சரி. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட்ல என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து கால்குலேட் பண்ண போறோம். சரி. அப்ப ஃபார்மட்ல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, டெபிட் சைட்ல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து போடணும். ஓகேவா? அப்ப டெபிட் சைட்ல என்ன செய்ய போறோம்? எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரி. அப்ப டெபிட் சைடு வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, கிரெடிட் சைடு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, இன்கமா தான் இருக்கும். ஓகேவா? சரி. அப்ப இந்த மாதிரி நீங்க உங்க புக்ல கூட குட்டியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. டெபிட் சைட்ல என்ன லிஸ்ட் அவுட் பண்ண போறோம்? எக்ஸ்பென்சஸ். கிரெடிட் சைட்ல வந்து இன்கம் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஓகே. அப்ப சாரி லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரி. என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம்.
அப்போ கிரெடிட் சைட்ல அப்ப சப்ஸ்கிரிப்ஷன்னா இது செகண்ட் யூனிட்ங்கிற என்ன யூனிட்டோட நேம் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரியா? அப்ப நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்போர்ட்ஸ் கிளப், அதே மாதிரியா ஸ்போர்ட்ஸ் கிளப் வரும், கிரிக்கெட் கிளப் வரும், கபடி அசோசியேஷன், அதாவது ஏதாவது ஒரு மன்றம். ஸோ அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் வரும். ஸோ அது ரிலேட்டடா வர என்ட்ரிஸ்ங்கிறதுனால எல்லாமே என்னவா இருக்கும்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடா தான் வரும். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பேட்மிண்டன் அகாடமில நம்ம ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க ஜாயின் பண்ணா அங்க ஃபீ பே பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்கூல்லனா ஸ்கூல் ஃபீ பே பண்ணுவோம். இப்ப இந்த மாரி வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம என்ன செய்றோம்னா, அங்க வந்து அத அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜிம்க்கே போனாலும் என்ன பண்றோம்? ஒரு செட் ஆஃப் ஃபீ வந்து அவங்களுக்கு என்ன பண்றோம்? பே பண்றோம். என்ன ரீசன்க்காக அப்படின்னா என்ன ரீசன்க்காக சாரி. என்ன ரீசன்க்காக அப்படின்னா, அந்த ஜிம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஃபீ வந்து பே பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம ஃபீஸ்ன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். சரி, அப்ப என்ன அப்படின்னா, இந்த இந்த ஃபார்மட் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அப்ப அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதான் நம்ம ஃபீ பே பண்ணா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்கம் தான். ஓகேவா? சரி. அப்ப இன்கம்ங்கிற மாரி அவங்களுக்கு நம்ம ஃபீ பே பண்றதுனால அது என்னன்னா இன்கம். ஓகே. சரி, இன்கம்ங்கிறனால என்ன அப்டின்னா, கிரெடிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப கிரெடிட் சைடு ஒரு என்ட்ரி எழுதணும் அப்டின்னா, அது எப்படி எழுதணும்னா, பைன்னு எழுதணும். ஓகேவா? அப்ப என்ன எழுதியிருக்கோம்? பை சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லி எழுதியாச்சு. சரி, என்ன டைப் ஆஃப் என்ட்ரிய வந்து லிஸ்ட் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் என்ட்ரிய வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மட்ல 2 செட் ஆஃப் என்ட்ரிய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, எந்த என்ட்ரிய லிஸ்ட் பண்ணணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் இயரையும், சப்ஸ்கிரிப்ட் இயரையும் வந்து லிஸ்ட் பண்ணணும். சரி, ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கூட என்ன செஞ்சிருப்போம்னா, போன சம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்ப 2019 அப்படின்னா, அது கரண்ட் இயரா இருந்துச்சு அப்படின்னா, எதெல்லாம் ப்ரீவியஸ் இயரா இருக்கும்? 18 ப்ரீவியஸ் இயரா இருக்கும். சப்ஸ்கிரிப்ட் இயர் வந்து 2020 இருக்கும். சப்ஸ்கிரிப்ட் இயர்னா என்ன மீனிங் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ன்னு அர்த்தம். வரப்போற அப்கமிங்ல வர்ற ஃபினான்ஷியல் இயரத்தான் என்ன சொல்ல போறாங்க? சப்ஸ்டெண்ட் இயர்ன்னு சொல்றாங்க. சரி, அப்ப எந்த 2 என்ட்ரிய வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரையும், சப்ஸ்கிரிப்ட் இயரையும். சரி, அப்ப எந்த செட் ஆஃப் என்ட்ரி 2 என்ட்ரிய வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்கையும், அட்வான்ஸையும் ஆட் பண்ணணும். சரி, அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னா, கரண்ட் இயர்ல நமக்கு கிடைக்கிற அந்த அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன மீனிங் அப்படின்னா, பேட் டெப்ட்ஸ்ன்னு அர்த்தம். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து அதாவது நம்ம ரிசீவ் பண்ணுவோமா, ஆனா ரிசீவ் பண்ண மாட்டோமான்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அந்த என்ட்ரிய வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருப்போம். ஓகே. அதெல்லாம் என்னன்னா, அப்ப கரண்ட் இயர்ல வந்து இன்கேஸ் வந்து யாராவது வந்து நம்ம கிட்ட ஒரு பாக்கி வச்சிருக்காங்க. ஒரு ₹1000 யாரோ நம்ம கிட்ட குடுக்குறோம் அப்படின்னா, சடனா வந்து திடீர்னு வந்து நம்மள பார்த்தோனே அந்த ₹1000 குடுப்பாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லிட்டு நம்ம நேம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த கரண்ட் இயர்ல கிடைக்கிற அந்த அவுட்ஸ்டாண்டிங்கையும் அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னா, இப்ப இந்த சம் வந்து என்னது நம்ம ஆர்கனைசேஷன், ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் தானே பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா, சடனா வந்து நெக்ஸ்ட் இயர் குடுக்குற வேண்டிய ஃபீஸ யாரோ முன்னக்கூட்டியே வந்து அந்த இயரே வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, 2 என்ட்ரிய லிஸ்ட் பண்ணணும். என்னென்ன என்ட்ரி அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரையும், சப்ஸ்கிரிப்ட் இயரையும். எந்த 2 என்ட்ரிய ஆட் பண்ணணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரியையும், அட்வான்ஸ் அமௌண்ட்டும் என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சம்ல குடுத்திருக்க கிவன் டேட்டாவ பார்க்க போறோம். அப்ப கிவன் டேட்டால என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ எந்த இயர்க்குரிய ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எண்டிங் 31 மார்ச் 2017. ஓகே. எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து 31 மார்ச் 2017 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அது வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வருது. இப்ப அடுத்த செட் ஆஃப் கிவன் டேட்டா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 40,000ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது எந்த இயர்க்குரியது அப்படின்னா,
2017. இந்த மாதிரி வந்து 16 to 17 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு இயர் இருக்குமா, அதுதான் வந்து நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட். அதாவது புரியுதா? அப்ப 2017ல எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணிருக்கோம், நம்ம 40,000 ரிசீவ் பண்ணிருக்கோம். சரி, அப்ப என்ன செய்ய போறோம், சம்ல என்ட்ரி போட போறோம். அப்ப சம்ல எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னா, நம்ம என்ன இப்ப எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 40,000 பார்த்தோம். சரி, அப்ப அந்த 40,000 என்ன செஞ்சாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. சரி, அது எந்த இயரோடது அப்படின்னா 2017 சொன்னோமா, எந்த இயருக்கு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2017. அப்ப என்ன ஆச்சு, நம்ம செஞ்சிருக்க அப்ப நம்மளுக்கு ரிசீவ் நம்ம அதான் வந்து கரண்ட் இயர். அப்ப இந்த சம்மோட கரண்ட் இயர் என்ன அப்படின்னா 2017. அப்ப நம்ம ஃபார்மட்ல என்ன பார்த்தோம்னா கரண்ட் இயரை தான் பைன்னு சொல்லி போட்டு எழுதணும். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு, அந்த கரண்ட் இயர் 2017 பைன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். எந்த ரீசனுக்காக பைன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சைட். இது என்ன சைடு, இது கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட் சைடு என்ட்ரி எழுதணும் அப்படின்னா என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா பைன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து என்னாச்சு, அந்த 40,000 கரண்ட் இயர்க்குரியதை நம்ம என்ட்ரி போட்டாச்சு. சரி, அப்ப எதெல்லாம் லெஸ் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்க்க போறோம். அப்ப சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 5,000 கொடுத்துருக்காங்க. எந்த இயரோடது அப்படின்னா 2016. சரி, அந்த லாஸ்ட் உள்ளதுதான் பார்க்குறோம். நான் உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளது, அதாவது அதுதான் வந்து அந்த அமௌண்ட் ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டுக்குரிய இயரா இருக்கும். அப்ப 2016க்குரியது நம்ம எப்ப ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 17ல ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரியா? இதை வந்து நீங்க நல்லா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. என்னன்னா கரண்ட் இயர் வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா 2017. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து சம்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, அப்போ கரண்ட் இயர் என்னது 2017. சரி, அப்போ அதை வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 2016ல எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 5,000 ரிசீவ் பண்ணிருக்கோம். சரி, அப்ப அந்த 5,000ங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயரோடது. ஏன் அப்படின்னா கரண்ட் இயர் என்ன 2017, 16 ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் என்னன்னா ப்ரீவியஸ் இயர். ஸோ அப்ப 2017 வந்து கரண்ட் இயர் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு என்னன்னு 2016. ஓகே, அப்ப டிஃபால்ட்டா உள்ளதுதான். சரி, அப்ப எழுதியாச்சு. அப்ப 16ல 5,000 ரிசீவ் பண்ணிருக்கோம். ஸோ அதை என்ன செய்ய போறோம், என்ட்ரி போட போறோம். சரி, இந்த 5,000 அப்ப நம்ம ஃபார்மட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த ஐட்டத்தை லெஸ் பண்ணணும், அதாவது ப்ரீவியஸ் இயரை லெஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், ப்ரீவியஸ் இயர் வந்து எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம், 5,000 பார்த்தோம். ஸோ அந்த 5,000 லெஸ் பண்றோம். சரியா? எப்பயுமே லெஸ் பண்றது வந்து அவுட்டர் காலத்துல தான் எழுதணும். அந்த ரீசனுக்காக என்ன செஞ்சிருக்கோம், லெஸ் பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. சரி, வேற என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு, கரண்ட் இயர்ல இருந்து ப்ரீவியஸ் இயரை லெஸ் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து என்ன, அப்ப இது வரைக்கும் சம் வந்து நம்ம ரீட் பண்ணி சம் செஞ்சாச்சு. ஓகேவா? அப்ப இந்த 2016க்கு 5,000 நம்ம பார்த்து என்ன செஞ்சாச்சு, சம்ல எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3,000 கொடுத்து எந்த இயர் கொடுத்துருக்காங்க, 2017 to 18. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் உள்ள இயர் தான் வந்து ரெஸ்பெக்டிவ் இயர். அதோட ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் வந்து பக்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க. அப்ப 2018ங்கிறது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிண்ட் இயர். ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரிண்ட் இயர்னா என்ன சொல்லணும், ஞாபகம் இருக்கா, அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அதுதான் என்ன மீனிங்னா சப்ஸ்கிரிண்ட் இயர். அப்ப இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிண்ட் இயர் என்ன அப்படின்னா 2018. அப்போ கரெக்டா வருதா அந்த கண்டினியூட்டி, இந்த வருதா, சப்ஸ்கிரிண்ட் இயர் வந்து என்னது 2018. எப்படி சொல்றோம் தெரியுதா, அதாவது கரண்ட் இயர் வந்து சம்ல என்ன கொடுத்துருக்காங்க 2017 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் 17க்கு முன்னாடி உள்ள 2016 தான் ப்ரீவியஸ் இயர். அப்போ 17ஓட அடுத்து வரப்போற அப்கமிங் இயர் வந்து என்னன்னா 2018. ஸோ அந்த நெக்ஸ்ட் வரப்போறது தான் என்ன அப்படின்னா அது சப்ஸ்கிரிண்ட் இயர். சரி, இப்ப இங்க சம்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2018ஓடது 3,000 கொடுத்துருக்காங்க. அப்ப சப்ஸ்கிரிண்ட் இயர் வந்து 3,000. சரி, ஃபார்மட்ல சப்ஸ்கிரிண்ட் இயர் என்ன பண்ணணும்னு பார்த்தோம், லெஸ் பண்ணணும்னு பார்த்தோம். சரி, அப்ப சப்ஸ்கிரிண்ட் இயர் எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம், நம்ம 3,000. ஸோ இது வரைக்கும் சம் பார்த்திருக்கோம். ஸோ அதை செய்ய போறோம். அப்ப 3,000 லெஸ் பண்ணியாச்சு, இந்த எழுதிருக்கோமா 3,000. இதான் என்னன்னா சப்ஸ்கிரிண்ட் இயர். அப்ப எதெல்லாம் லெஸ் பண்றோம் தெரியுதா, லெஸ் பண்ற ஐட்டம் வந்து என்னதுன்னா அதாவது ப்ரீவியஸ் இயரையும் அதே மாதிரியா என்ன பண்ணிருக்கோம், ப்ரீவியஸ் அண்ட் சப்ஸ்கிரிண்ட் இயரை நம்ம என்ன செய்யணும்னா லெஸ் பண்ணணும். சரியா? சரி, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப லெஸ் பண்ணியாச்சு. கொடுத்துருக்க கிவன் டேட்டால உள்ள அந்த ரெண்டு என்ட்ரி என்னது
ஒண்ணு வந்து ப்ரீவியஸ் இயர், இன்னொரு என்ட்ரி என்னதுன்னா சப்ஸ்கிவெண்ட் இயர். ஸோ விசிபிளா இருக்கா? அதை ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, லிஸ்ட் பண்ணியாச்சு. சரி, இப்ப அடுத்து கிவன் டேட்டால வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அப்போ இது வரைக்கும் சம் பார்த்துட்டு செஞ்சிருக்கோமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1000 ருபீஸ் இருக்கு. ஆனா அது எந்த இயரோடது லாஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறதா ரெஸ்பெக்டிவ் இயர்னு நம்ம பார்த்தோம். அப்ப 2017ல எவ்வளவு அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கா எவ்வளவு இருக்குன்னா 1000 இருக்கு. சரி, அப்ப அந்த 2017ங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஃபார்மட்லயே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும், அட்வான்ஸையும் ஆட் பண்ணணும். ஆனா இந்த சம்ல கிவன் டேட்டால வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன செய்ய போறோம், எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணணும். ஸோ அதையுமே இங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்ப ஆட் என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங். சரியா? அப்போ அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லி எழுதிக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங்னு எவ்வளவு அமௌண்ட் நம்ம பார்த்தோம் சம்ல, ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம், ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க கிளாஸ் நோட்டு ஆர் உங்க புக் எதை நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றீங்களோ அதுல எழுதி வச்சுக்கோங்க. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1000. ஸோ என்ன செய்ய போறோம்னா அந்த 1000 ஆட் பண்ண போறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர்னு சொல்லிட்டு எழுதிட்டு எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம் 1000. ஸோ அதை லிஸ்ட் பண்ணி அவுட்டர் காலத்துல எழுதணும். சரியா? எல்லாருமே லெஸ் பண்ணி என்ன செய்யணும், அவுட்டர் காலத்துல எழுதணும். ஆட் பண்ணாலும் என்ன பண்ணணும், அவுட்டர் காலத்துல தான் எழுதணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியுதா? அப்போ மொத்த கரண்ட் இயரோட அமௌண்ட் 40,000. எந்த ரெண்டு ஐட்டத்தை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் அந்த சப்ஸ்கிரிப்ட் இயரை லிஸ்ட் பண்ணி அவுட்டர் காலத்துல மென்ஷன் பண்ணிட்டே வரும். எந்த ஐட்டத்தை ஆட் பண்ணோம், எந்த என்ட்ரி ஆட் பண்ணோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதையும் ஆட் பண்ணி எங்க இருக்கும், அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. ஓகே, அப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு நமக்கு, 33,000 வந்துருச்சு. இது என்ன ஃபார்மட் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட். இதே மாதிரி ஹெட்னிங் வந்து மஸ்ட் எழுதணும். சம்லே கொடுத்துருந்தாங்களா, அதாவது எந்த இயர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா, 31st March 2017 சம்லே இந்த கொடுத்துருக்காங்களா, டிஸ்பிளேல தெரியுதா? அப்ப என்ன அந்த இயர் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. சரி, அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 33,000. சரி, அப்ப இதை என்ன செய்ய போறோம்னா புக் ஆன்சர்ல அந்த 33,000 வருதான்னு நம்ம ஆன்சர் செக் பண்ண போறோம். ஆன்சர் வந்திருக்கா, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஆன்சர் வந்து 33,000 வந்துருச்சு. ஓகே, இப்ப சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 9th, அதாவது இந்த யூனிட்ல உள்ள எக்ஸைஸ்ல உள்ள 9th and 10th சம்ல மட்டும்தான் என்ன கேட்டிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. அப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மட் போடணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது அந்த ஃபார்மட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சரும் செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன ஃபார்மட் போடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் போடணும். சரி, அப்போ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்னென்ன என்ட்ரிலாம் என்ட்ரு பண்ணணும் நம்ம ஃபார்மட்ல பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ இதுதான் ஃபார்மட்டு. அப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில், அதாவது டெபிட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா லயபிலிட்டி. அதாவது நம்ம ரைட் சைடில், அதாவது கிரெடிட் சைடு வந்து என்ன இருக்கும்னா அசர்ட்னு இருக்கும். லயபிலிட்டினா நம்மளுக்கே தெரியும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வி ஹாவ் டு பே தட் அமௌண்ட். அதாவது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது வி ஹாவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே தட் பர்டிகுலர் அமௌண்ட். அதுதான் என்ன அப்படின்னா லயபிலிட்டி. அசட் அப்படின்னா அதாவது எனி ஃபார்ம் ஆஃப் கேஷ் வி ரிசீவ். சரியா? ஏதோ ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்றது தான் அசட். சரி, அப்ப என்ன அப்படின்னா லயபிலிட்டியில இந்த சம், அதாவது இந்த யூனிட் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அதுல வர என்ட்ரி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீ ரிலேட்டடான என்ட்ரியா தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கிளப், அது மாதிரி கிரிக்கெட் கிளப், கபடி அசோசியேஷன், மன்றம். ஸோ இந்த ரிலேட்டட் ஆஃப் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ அதுல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபீ ரிலேட்டடா தான் வரும். ஸோ அதுல எல்லாமே ஃபீஸுக்கு தான் இன்னொரு நேம் என்ன எழுதியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க. சரி, அப்ப லயபிலிட்டியில என்ன என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும், அசட் சைட்ல என்ன என்ட்ரி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அசட் சைட்ல வந்து ரெண்டே ரெண்டு என்ட்ரி தான். என்ன அப்படின்னா கரண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங்கோட கரண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங்னா நம்மளுக்கே தெரியும், அதாவது பேட் டெப்ட்ஸ் மாதிரி. அதாவது ப்ரீவியஸ், அதாவது என்ன அப்படின்னா அதாவது பே அவங்க வந்து பே பண்ணாம வச்சிருப்பாங்களா ஏதாவது பர்சன், அதெல்லாம் வந்து என்னவா இருக்கும்னா ஒண்ணு அவுட்ஸ்டாண்டிங் வந்து கரண்ட் இயர்க்குரியதா இருக்கும், அல்லது ப்ரீவியஸ் இயர்க்குரிய அவுட்ஸ்டாண்டிங், அதாவது பேட் டெப்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் வந்து அசட் சைட்ல நம்ம என்ட்ரி பண்ணணும். சரி, அப்ப லயபிலிட்டியில என்ன வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். என்ன ரீசனுக்காக லயபிலிட்டியில அட்வான்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்றோம் அப்படின்னா
இப்ப அட்வான்ஸ் அப்படின்னா அது என்னன்னா சப்ஸ்குவெண்ட் இயரோடது. சப்ஸ்குவெண்ட் இயர் அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போற ஃபினான்ஷியல் இயரோடது தான். அப்ப என்ன ஆகும்னா, அப்ப அ அது வந்து கரண்ட் இயர்ல வந்து எப்படியா தான் இருக்கும்னா, லயபிலிட்டியா தான் இருக்கும். அது எப்ப அசெட் ஆகும் அப்படின்னா, ரெஸ்பெக்டிவ் இயர். அப்ப அடுத்து வரப்போற அந்த அப்கமிங் இயர்ல தான் அது என்னவா மாறும் அப்படின்னா, அசெட்டா மாறும். சரியா? அப்ப லயபிலிட்டி சைடு வந்து என்ன என்ட்ரி வந்திருக்கு, என்ன ரீசன்க்காக லயபிலிட்டி சைடு வந்து இந்த என்ட்ரிய நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாரி அசெட்லயும் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் என்ட்ரி வரும், என்ன ரீசன்க்காக வருங்கிறத பார்த்தாச்சு. அதாவது என்ன அப்படின்னா, அசெட் சைடு எப்பவுமே என்ன போடுவோம்? இன்கம் தான் போடுவோம். இன்கம் அப்படின்னா, அதாவது நம்ம அந்த கரண்ட் இயர் நம்மளுக்கு ரிசீவ் பண்ற கேஷ மட்டும் தான் என்டர் பண்ணுவோம். ஸோ அதுதான் அசெட்ஸ். ஓகேவா? அசெட்ஸ் சைடுல நம்ம என்டர் பண்ற என்ட்ரி. சரி. இப்ப கிவன் டேட்டால என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப எல்லா டேட்டாவும் போட்டாச்சு. அப்ப என்னன்னா, டைரக்ட்டா என்ன செய்ய போறோம்னா, அதாவது லயபிலிட்டி அண்ட் அசெட்ஸும் வச்சு பேலன்ஸ் ஷீட் தான் போட போறோம். அப்ப இந்த சம் வந்து எந்த இயர்ன்னு சொல்லி அவங்களே குடுத்துருந்தாங்க. 31 டிஸ்பிளேல வந்து விசிபிளா இருக்கா? 31 மார்ச் 2017. அப்ப என்ன செஞ்சாச்சு? பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31 மார்ச் 2017 எழுதியாச்சு. அப்ப லயபிலிட்டி சைடு என்ன நம்ம என்ட்ரி போடணும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போ லயபிலிட்டி சைடு வந்து அதாவது சப்ஸ்கிரிப்ஷனோட அது அட்வான்ஸ் அதுவும் சப்ஸ்கிரிப்ட் சரி அப்ப சம்ல எடுத்து பாருங்க. என்ன போட்டுருக்கோம் நம்ம சப்ஸ்கெண்ட் கேர்னா என்னன்னு பார்த்தோமா? சப்ஸ்கெண்ட் கேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? 2018. அப்ப கிவன் டேட்டால ரீட் பண்ணுங்க. 2018 இருக்கா? அப்ப இந்த இருக்கா? நம்ம டிஸ்பிளேல வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருந்தோம். 2018 தான் சப்ஸ்கெண்ட் இயர்னு நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம். எவ்வளோ அமௌண்ட்? 3000. ஸோ அந்த அந்த 3000 கிடைச்சா நம்மளுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்ட என்ன செய்ய போறோம் அப்படின்னா, லயபிலிட்டி சைடு நம்ம என்ட்ரி பண்ண போறோம். ஓகேவா? அட்வான்ஸ் அமௌண்ட் அதுவும் சப்ஸ்கிவெண்ட் இயர். சப்ஸ்கிவெண்ட் இயர்னா என்ன இயர்னு நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம். 2018. அப்போ 2018க்கு எவ்வளோ அமௌண்ட்? 3000. ஸோ அது என்ன செஞ்சாச்சு? லயபிலிட்டி சைடு என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே. அப்போ ஃபார்மட்ல வேற என்ன பார்த்தோம்? அசெட் சைடுல என்னென்ன என்ட்ரிலாம் போடணும்? கரண்ட் இயரும், ப்ரீவியஸ் இயரும் போடணும்னு பார்த்தோம். அப்ப சம்ல ரீட் பண்ணுங்க. கரண்ட் இயர் அப்படின்னா எந்த இயர்? 2017. சரி. அப்ப இந்த சம்ம பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த சம்ல 2017 எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 40,000. ஸோ அந்த ஒரு என்ட்ரியை நம்ம என்ன செய்ய போறோம்? அதாவது இந்த சம்ல என்ன அப்படின்னா, கரண்ட் இயர்ன்னு நம்ம எத பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க என்ன அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அதுல கரண்ட் இயர்ல வந்து என்ன குடுத்துருக்காங்க? அதாவது முக்கியமானது என்ன அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்ல உள்ள கரண்ட் இயர் தான் பார்க்கணும். சரியா? நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க தான் வந்து குழப்புவாங்க. அதாவது அவுட்ஸ்டாண்டிங்ல உள்ள கரண்ட் இயர் அதாவது கரண்ட் இயர்ல உள்ள அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் தான் போடணும். கரண்ட் இயர்க்கு உள்ள அமௌண்ட்ட என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கரண்ட் இயர்ல உள்ள அமௌண்ட்ட வந்து ஹோலா உள்ள அமௌண்ட்ட வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லயே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அமௌண்ட்ட வந்து என்ட்ரி பண்ணியிருப்போம். சரியா? அப்ப எந்த என்ட்ரிய வந்து இந்த ஃபார்மட்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட தான் யூஸ் பண்ணணும். அதுதான் மெயினு. நம்ம கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர்ன்னு மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். ஆனா என்ன? அவுட்ஸ்டாண்டிங்ல உள்ள கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர். சரி. அப்ப சம்ல பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு எந்த என்ட்ரி வந்து நம்ம பார்த்திருந்தோம்னு ஞாபகம் இருக்கா? இந்த ₹1000ன்னு நம்ம பார்த்திருந்தோம். இந்த இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங்னு நோட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அவுட்ஸ்டாண்டிங்ல உள்ள அந்த 1000 ஒரே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. சரி. அதாவது 2017 அதாவது கரண்ட் இயர்ல உள்ள அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. சரி. கரண்ட் இயர் என்னது? 2017. ஸோ அந்த 2017ல அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1000. சரியா? அப்ப அந்த 1000ங்கிற அமௌண்ட்ட போட்டாச்சு. சரியா? இங்க குழப்பிடாதீங்க. அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் என்ன சைடு பண்ணணும்? அசெட் சைடு பண்ணணும். அப்ப இத கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அசெட் சைடு வந்து எந்த என்ட்ரி வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்ல உள்ள அவுட்ஸ்டாண்டிங்ல உள்ள என்ட்ரி தான். சரி. அப்ப அவுட்ஸ்டாண்டிங்ல என்ன என்ட்ரி அப்படின்னா, கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ். சரியா? அப்போ கரண்ட்டும் ப்ரீவியஸ்ன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இதுதான் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ வந்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. எப்பயுமே அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் எதுல என்ட்ரி பண்ணணும்னா அசெட் சைடு. ஓகே. சரி. இந்த மாதிரி நீங்க குட்டியா ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அந்த ₹1000 என்ட்ரி போட்டாச்சு. சரி. இப்ப என்ன செய்ய போறோம்? புக் ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ண போறோம். புக் ஆன்சர்ல எவ்வளோ குடுத்துருக்காங்க? பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு அசெட் சைடுல எவ்வளோ வரணுமா? 1000 வரணுமா? அப்போ பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு நம்மளுக்கு எவ்வளோ வந்துருச்சு? 1000 வந்துருச்சு. சரி. அப்ப வேற என்ன ஆன்சர் நம்ம கரெக்ட்டா செக் பண்ணணும் அப்படின்னா, லயபிலிட்டி சைடு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்னா 3000. இப்ப நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 3000 என்ட்ரி வந்திருக்கு. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் லயபிலிட்டி சைடு அட்வான்ஸ் அமௌண்ட் அதாவது சப்ஸ்கிவெண்ட் இயரோட அட்வான்ஸ் அமௌண்ட்ட லயபிலிட்டி சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். அசெட்ட பொறுத்தவரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்ல உள்ள கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர வந்து நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணணும்.
ஓகேவா? அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு 10th சம்ம போத் என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் என்டையரா வந்து இன்டெப்த்னா லைன் பை லைனா வந்து சம்ம ரீட் பண்ணி சம்ம வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அதாவது அக்கவுண்டன்சிக்கு வந்து போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ்க்கும் வந்து யூனிட் வைஸா சம்முக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்யூஷன் பார்க்குறோம். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மெட்டுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்றோம் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி தியரிக்கும் நம்ம செப்பரேட்டா வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணி ஸோ தியரிக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் ஃபோக்கஸ்டு அதாவது ரிவிஷன் பேசிஸ்ல வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியா என்னன்னா இப்போ இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்குமே நம்ம என்ன செய்யறோம்னா ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸ் போடுறோம். ஸோ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரிவிஷன் பேசிஸ்ல வந்து ஷார்ட்ஸும் அதே மாதிரி லாங் வீடியோஸும் நம்ம வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் நீங்க நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 10th இருக்காங்களா உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா 10th மேக்ஸ்ல வந்து ரிப்பீட்டா 5 மார்க்ஸ் சம்ஸ் போடுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு தியரிக்கு ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸும் அதே மாதிரியா லாங் வீடியோல அவங்களுக்கும் எக்ஸாம் ஃபோக்கஸ்டு பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனலை நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.